கரூர்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மேல பழி சுமத்தி 41க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு வாங்கினதுக்கு விஜய் தான் காரணம் சொல்லிட்டு குற்றமும் சுமத்தி போஸ்டர் அடிச்சு ஒட்டி கேவலப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம சிபிஐ என்கொயரி அப்படின்ற பேர்ல டெல்லிக்கு வர வச்சு அவரை வந்து அல்லோல் படுத்தினாங்க. திரிஷா அவர்களையும் விஜய் அவர்களையும் தப்பா பேசி அவதூறு பரப்புனாங்க, மீம்ஸ் கிரியேட் பண்ணி அசிங்கப்படுத்தினாங்க. சங்கீதா அவர்கள் விவாகரத்தை தூக்கிட்டு வரும்போது சங்கீதா அவர்களை பிடிச்சு அந்த அரசியல் ஆட்டத்துக்காக அவங்கள வச்சு ஒரு சில கட்சிகள் வந்து காய நகர்த்தினாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்க. தொண்டர்களை கூட அணில்கள் தற்குறிகள் சொல்லி சொல்லி நம்மளை டம்ப் பண்ணாங்க. எங்க நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் போகும்போது ஆம்புலன்ஸை உள்ள வர்றது, போலீஸ்காரங்க விட்டு தடியடி நடத்த வைக்கிறது, அனுமதி கொடுக்காம இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குடைச்சல்கள், அனுமதி இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. ஒன்னே ஒண்ணுத்துக்காதான், டிவிக்கே பெருசா வந்துடக்கூடாது, அது வந்து அப்படி கம்மியாயிடணும், புடிச்சு அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்ப விஜய் அவர்கள் வச்சுட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தமிழ்நாடு முழுக்க பட்டாசை போட்டு கொளுத்தி விளையாண்டுகிட்டு இருக்காங்க.